வெல்கம் பேக் டு சாட்டர்டே. நீங்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்க மெயில்ஸ், இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்திருக்க மெசேஜஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ் கீழே வந்திருக்க காமெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான டே தான் நம்ம சாட்டர்டே. ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, க்ரீன் தாமஸ் அப்படிங்கிறவங்க அனுப்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ RJ Anandi for your podcast. During my regular morning walk, I used to hear you talk. It's super interesting, helpful, educative, extra. On top of it, your presentation is excellent. Thank you so much, Thomas. So much ஆயிடுச்சு. Thank you so much, Thomas. இந்த மாதிரி வந்து நிறைய நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிற மெயில்ஸ்லாம் பார்க்கும்போது ஆஹா ஓஹோ ஏஹே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் அனுப்பியிருப்பீங்க இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் தாமஸ். நீங்கள் மார்னிங் வாக், அதுவும் ஏர்லி மார்னிங் வந்து என்னோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அபிஜித், டு யூ ரீட் தி என்டையர் புக் ஆர் ஸ்கிம் த்ரூ அட் டைம்ஸ்? அபிஜித், நான் வந்து எனக்காக பர்சனலாக படிக்கிற புக்ஸ் இருக்குல்ல, அது வந்து சம்டைம்ஸ் ஸ்கிம் பண்ண மாட்டேன். பேசிக்கலி நான் எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிற ஒரு ஆள் தான். சப்போஸ் எனக்கு புக் கனெக்டே ஆகலைனால படிக்கவே முடியல அப்படின்னா ஒரு பாயிண்ட் மேலே அதை அப்படியே விட்டுருவேன். அதுதான் நான் பண்ணுவேனே தவிர இங்கேருந்து அந்த சாப்டர் அந்த மாதிரிலாம் வந்து குதிக்கிற ஆளும் கிடையாது, இல்லை அப்படி படிக்கிற ஆளும் கிடையாது. பட் புக் ஷோக்கு நான் பண்ணுற புக்ஸ் வந்து முதல்ல நம்ம ஒரு புக் எடுப்போம், அந்த புக்கை எடுத்து ஃபுல்லாக படிச்சுட்டு படிக்கும்போதே ஹைலைட்ஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ண விஷயங்களை மறுபடியும் எடுத்து ஒரு இடத்துல ஃபுல்லாக ஒரு நோட்டில் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை எது ஹைலைட் பண்ணா இல்லை எது எடுத்தால் கோர்வையாக பேச முடியும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல எடுத்து வச்சு, ஸோ அதனால ஒவ்வொரு நோட்ஸாக எடுத்து அது எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நான் எடுத்து இதை ரீலாக பண்ணலாம், இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணலாம், இதுக்கு என்கிட்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ராப்ளி அதை பற்றி பேசலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஸோ அதனால ஒரு புக் ரிவ்யூ பண்ணுறோம், புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதுக்கு நிறைய எஃபர்ட் இருக்குது. ஸோ புக் ஷோக்காக பண்ணுற எந்த ஒரு புக்குமே வந்து ஸ்கிம் பண்ண மாட்டோம். சொல்ல போனால் இப்போ கிண்டில்லாம் படிச்சோன்னா ஹைலைட் பண்ணால் அதுவே நோட்ஸ் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து எது இப்போ பேசலாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். பட் அதர்வைஸ் நார்மலாக ஃபிசிக்கல் புக் படிக்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது ஹைலைட் பண்ணி வச்சு ஹைலைட் பண்ண பாயிண்டர்ஸை மறுபடியும் ஒரு தடவை பார்த்து அதுக்கப்புறமா அதை காப்பி பண்ணி முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுக்கிற ஒரு ஃபேர் டிராஃப்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் தான் த புக் ஷோவுடைய புக் ரிவ்யூஸ். ஹோப் யூ காட் தி ஆன்சர் அபிஜித். அதுக்கப்புறம் வந்து ஹேமாஸ்ரீ, ஹவு மெனி புக்ஸ் ஹேவ் யூ ரெட் டில் நவ் அக்கா? ஹேமாஸ்ரீ, எனக்கு தெரியல, ஆல்மோஸ்ட் 200 இருக்கும், 170 கிட்ட கிண்டலில் காமிக்குது. பட் அதை தாண்டி எவ்வளோ புக்ஸ் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. பட் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து புக் ஷோக்கு முன்னாடி நிறையா இருந்தது அப்படின்னால அதுக்கப்புறம் நான் வந்து இது வச்சுக்கல. புக்கு வந்து படிக்க ஆரம்பித்து புக் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற புக்ஸோட நம்பர்ஸ் தான் என்கிட்ட இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை. பட் கிட்டத்தட்ட 170+ புக்ஸ் வந்து நம்ம புக் ரிவ்யூவே பண்ணிட்டோம். அந்த புக்ஸோட வீடியோவில் யூடியூப் சேனலில் நீங்கள் 170+ புக்ஸோடைய ரிவ்யூஸை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், கொண்டாடலாம். அதுக்கப்புறம் வந்து ரவிக்குமார், சிஸ்டர் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் புக் படிக்க மாட்டேன். வாட் ஆர் யூ திங்கிங்? அப்படி படிச்சிருந்தா தான் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ்லலாம் பயங்கரமான ஆளாக வந்திருக்கணுமே. சோமேஷ் பஞ்சல், hey Ananthi, I'm learning Tamil. You are the only creator or only your videos have subtitles, so it is helping me a lot. Thank you again. தேங்க்யூ ஸோ மச் சோமேஷ். ஏன்னா வந்து புக்கு இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் புக்ஸை வந்து தமிழ் ஆடியன்ஸ்னால ஈஸியாக படிச்சிட முடியும். மற்ற ஜென்ரலாக இங்கிலீஷ் தெரில அப்படிங்கிறனால அந்த கான்டென்ட் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் இருக்க கான்டென்ட்டையும் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜில் சொன்னோன்னா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக் ஷோவில் வந்து நிறைய ரிவ்யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒன்று இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது மட்டும் இல்லை, ரீடிங் ஹேபிட் குறைஞ்சதுனாலையும் ரீடிங் வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கணும். ஏன்னா வந்து படிச்சுட்டே இருக்க எனக்கே சம்டைம்ஸ் அந்த ஃப்ளோ இருக்காது, சம்டைம்ஸ் நான் ஒரு பிரேக் எடுப்பேன். ஸோ நிறைய டைம் அவைலபிளாக இல்லாதவங்க இல்லை இந்த ரீடிங் ஹேபிட் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு செம்மையான விஷயத்தை மிஸ் பண்ணிட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக் ஷோ. அண்ட் நாங்கள் வந்து தமிழில் கேட்குறவங்க மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி புக் படிக்க டைம் இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து இந்த ரீடிங் ஹேபிட் இல்லைனாலும் சரி, அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சப்டைட்டில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சைலேஷ் அப்படிங்கிற எங்களோட சப்டைட்டிலிஸ்ட் அவர் தான் வந்து சப்டைட்டில்ஸ் பண்ணுறாரு. பயங்கர பேஷனேட்டான ஒருத்தர். ஸோ உங்களுக்கு இது செம்மையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் டைம் எடுத்து என்கிட்ட ஸ்ட்ரிக்டாலாம் சொல்லிடுவார், ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு வீடியோ கொடுக்கணும், அப்போ தான் நான் ப்ராப்பரான சப்டைட்டில்ஸ் கொடுக்க முடியும், இல்லைன்னா நான் லேட்டாக தான் கொடுப்பேன் அப்படிலாம் வந்து அவர் வந்து சொல்வார். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் த சப்டைட்டில்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால இந்த கிரெடிட்ஸ் அவரையும் போய் சேரும். ஏன்னா நாங்கள் என்ன தான் வந்து கழுத்துலேயே கத்தி வச்சாலும் சும்மா கொடுக்குறேன்லாம் கொடுக்க மாட்டார், நான் ப்ராப்பராக இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டைம் எடுத்துனாலும் செம்மையான சப்டைட்டில்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சைலேஷ். ஸோ அதனால சைலேஷ், தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உண்டாக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒருத்தங்க மெயில் அனுப்பியிருந்தீங்க, செல்சுயா அப்படின்னு தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தங்க வந்து அனுப்பியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து
ஹோப் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் புக் ஷோ வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு டர்ன் ஓவரே நடந்திருக்கு. அண்ட் உங்களால் நான் நிறைய நான் ஃபிக்ஷன் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் வந்து அதுக்கு முன்னாடி படிச்சது கிடையாது. இப்போ நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கான ஹோப் திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இன்செக்யூரிட்டி, ஃபியர், வல்னரபிலிட்டி அண்ட் இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். அந்த ஒரு குட்டி ஃபேஸை நம்ம வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நானும் நிறைய பாட்காஸ்ட் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி டயத்தில் வந்து நிறையா இந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பார்த்துருக்கேன். அண்ட் அது சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் நானும் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா பீப்புள் வந்து அவங்களுடைய தாட்ஸை வந்து ஒரு புக் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு பாட்காஸ்ட் மூலமாகவோ இல்லை வந்து இந்த மாதிரியான யூடியூப் வீடியோஸ் மூலமாகவும் வந்து ஷேர் பண்ணும்போது அதை பண்ணுறவங்கள தாண்டி அதனால் பெனிஃபிட் ஆகிற நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது பண்ணுறவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களோட அந்த ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை அந்த ஒரு வீடியோவோ அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்லை ஒரே ஒரு சென்டென்ஸோ வந்து நமக்கு ஒரு செம்மையான ஒரு ஹோப் கொடுக்கும். அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். அண்ட் த புக் ஷோ வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் செல்சியா. என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை என்னாலையும் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால. அண்ட் உங்களோட ரீடிங் ஜேர்னியில் வந்து புக் ஷோ ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுலையும் வி ஆர் ஸோ ஹாப்பி. ஸோ இதையும் தாண்டி த புக் ஷோவில் வந்து நிறைய புக் ரிவ்யூஸ் அண்ட் பாட்காஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா thebookShow.in அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது. வீடியோ இருக்குது, புக்கு நீங்கள் வாங்குறதுக்கான விஷயமும் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து புக்கை வந்து ஆடியோ புக்கில் நீங்கள் பாட்காஸ்ட்டில் கேட்கணுன்னா அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. என்னென்ன புக்ஸ்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் எங்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். அல்லது அங்கேயே வந்து ரைட் டு எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துலையும் போய் நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, thebookShow.in www.pitchmani.com அப்படிங்கிற மாதிரியான வெப்சைட் இது. எங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், நமக்குன்னு ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஓகே, பாய். அடுத்த சாட்டர்டேயில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டியூஸ்டே ஒரு நல்ல வீடியோ வெயிட் பண்ணிட்டுருக்கு பாருங்கள்.